ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். நேரடி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர். 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு பதவிக்கான விண்ணப்ப படிவம் பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கென்று தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, விண்ணப்ப படிவத்தில் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர் அதுக்கு நேராக உங்களுடைய நேம் எழுதுடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையான்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர் எழுதுடுங்க. பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம் இந்த ஆர்டரில் எழுதணும். 1/7/2023 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதணும். கல்வி தகுதி, தற்போதைய முகவரி, நிலையான முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதம், வகுப்பு பிரிவு, சொந்த மாவட்டம், சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆம்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வகையான முன்னுரிமைன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவணம் நகல்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா 4 இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம், புதுக்கோட்டை 622005 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. எத்தனை போஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 9 கடைகள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,500 வரைக்கும் தராங்க. ஸோ இதற்கான இனசுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்த 9 கருங்களுக்கான இனசுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவு ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்ஏ 37, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு பிரிவினருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட உச்சபட்ச வயது வரம்பில் கூடுதலாக 10 ஆண்டுகள் வழங்கப்படும். முன்னாள் இராணுவத்தினர் ஜிடிக்கு 50 வயது, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு 55 வயது. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கான விண்ணப்ப படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்ப படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்த என்ன போஸ்டிங்கன்னா இரவு காவலர் 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 58,500 வரைக்கும் தராங்க. ஸோ இதற்கான இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க.
வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் போஸ்டிங் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான், சேம் தான். ரைட்டுங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். இரவு காவலர் பணிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும், நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், புதுக்கோட்டை 622005 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னா ஈப்பு ஓட்டுநர் 2 கட்டிடங்கள். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,500 71,900. ஸோ இதற்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லத்தக்க இலகுரக கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுவதில் 5 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம், புதுக்கோட்டை 622005 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. அதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப், அதில் 30 ரூபாய் ஸ்டாம்பு ஒட்டி அதையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். ஸோ மறந்துட போகிறீங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா இன்ட்ரிக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா 3 விதமான நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.